பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தந்தைங்கிறாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் புதுவராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகின்ற அருள்நிறைந்தவைகளை கேளுங்கள். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பார்க்கிறதே, நில வளர்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவுக்குரிய ஓய்வு நாளிலும் இந்த திருப்பாதத்தில் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த வல்லமையின் கரம் வழிநடத்தும் கரம் எங்களை ஏற்றி சுமந்து தப்பு வைத்து நாங்கள் நன்றி செலுத்தத்தக்கதாக நீர் எங்கள் வாழ்வில் அருள் இருக்கிற ஜீவன் சுகப்பலனுக்காய் நன்றி தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆவியானவர்தாமே நாங்கள் ஏற்படுகின்ற துதி சோதனைகளை இறக்கமாக ஏற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த பார்க்கிறோம். இந்த வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் புதிய மாதத்தை நாங்கள் நன்மையினால் உடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவருடைய ஆவியானவரை எங்களை வழிநடத்த பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலும் இது முன்குறித்த உடைய பிள்ளைகளை அழைத்துவாரும் நாங்கள் ஒன்று கூடிய உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அழைத்தாரும் இதை மகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. இந்த ஆராதனை காரணமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை கோமாளிகளிலே பாடல் என்று ஒன்று ஆத்மவே ஆண்டவரின் திருப்பாதம் படித்து என்ற பாடலை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலையின் ஒன்று.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை துதி ஆராதனையாக நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை நாமே அர்ப்பணித்து புதிய மாதத்தை நன்மையினால் அவருடைய கரங்களை பெற்றுக்கொள்ள அருள் தரும்படியாய் நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலே நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். நம்மோடு நிறைவாயிருந்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் அவர் 1000 நாவுகள் இருந்தாலும் 1000 பெயருடையவர், அவர் அதிசயங்கள் செய்கின்றவர், என்றும் நம்முடைய வாழ்வில் நிறைவாயிருக்கின்றவர் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் செய்த நன்மைகளை நாம் யாவரும் நினைத்து நம்முடைய கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் யாவருக்கும் தெரிந்த யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அவர் யெகோவா ஷாலோமாய், யெகோவா ஷமாவாய், யெகோவா ரூவாவாய், யெகோவா ரஃபாவாய் நம்மோடு இருந்தார். அவர் எல்ரோயாய் நம்மை கண்டார், நம்முடைய தாகம் தீர்த்தார் என்று நாம் நன்றி இருதயத்தோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை துதிப்போம். நாம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி 1000 நாமங்கள் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு தாசர்கள் தங்களுடைய வாழ்வில் பெற்ற அந்த நன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நம்மை காண்கின்ற தேவனாக இந்த மாதம் முழுவதுமாய் அவர் கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி இருந்ததோடு அவரை சோதரிப்போம். நாம் தாகத்தோடு வந்த வேளைகளிலே அவருடைய வார்த்தை என்ற மன்னாவார் அவருடைய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு செல்லும்படியாக அவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை சோதரிப்போம். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அவர் சர்வ வல்ல தேவனாக நம்மோடு இருந்திருக்கிறார். அவர் நம்மை என்றும் கைவிடாதவராய், நம்மை தாங்கி வழி நடத்துகிறவராய், நமக்கு உதவி செய்கின்றவராய் இருந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் சோதரிப்போம். இந்த வருடத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை சோதரிப்போம்.
எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஷாலோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவருடைய நாமத்தை துதிக்கின்ற ஸ்தானத்திலே அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நன்றி ஆண்டவரே, உடைய கிருபையின் கரங்களோடு இருந்ததற்காக, உங்கள் குடும்பத்தோடு இருந்ததற்காக நன்றி என்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்கள் செய்கின்றவராயிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்கின்றவராயிருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே அவர் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து யெகோவா ஈரே, நீர் என் தெய்வமாய் இருக்கின்றீர் என்று நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கின்றார். நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கவலைகளை எல்லாம் சிலுவையிலே அவர் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே யெகோவா ரூவா, நீர் என் தேவனாய் இருக்கின்றீர். யெகோவா ராஃபா, நீர் என் நோய்களை சுமந்திருக்கின்றீர். என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கின்றீர். என்னை பலப்படுத்தி இருக்கின்றீர். நான் நிற்பது உம்முடைய கிருபை என்று இந்த வேளையிலும் நன்றி நிறுத்தத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமாண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய கண்ணீர்கள் சூழ்ந்த வேளைகளில் எல்லாம் நீர் என்னோடு கூட இருந்திருக்கிறீர். நான் பலவீனப்பட்டு நான் கவலையுற்றிருந்த நேரங்களிலே என்னை நீர் தூக்கி சுமந்திருக்கின்றீர். உடைய காயப்பட்ட தழும்புகளால் என்னை குணமாக்கி இருக்கின்றேன் என்று நன்றி நிறுத்தத்தோடு அவர் நம்மோடு இருக்கின்றார். நன்றியோடு அவரை ஆராதிப்போம். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகின்றோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று யாவரும் இணைந்து நாம் ஆண்டவரை யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். நீர் ஈரே, நீர் என் தேவனாம். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் எந்தன் மருத்துவரே. ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய பிரசன்னம் நமக்கிலே கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மையே நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளே எடுக்கின்றோம். எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்திருக்கிறீர்.
என் தேவனாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வேளையிலும் நாம் குடும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை அறிந்து நல்ல மெய்ப்பனாய் இருந்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் குடும்பமாக அவரை ஸ்தோத்தரிப்போமா? யெகோவா ரூவா நீர் என் தேவனாம், யெகோவா ரூவா நீர் என் தேவனாம், என் தேவைகள் நீர் அறிவீர். ஆண்டவரே, உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் வழி நடத்த வல்ல தேவனாய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு என் தேவைகள் உண்டு சுவாமி, இவருடைய ஏக்கங்கள் உண்டு என்று நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரப்படுவோம். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாய் யெகோவா ரூவா நீர் என் தேவனாம், யெகோவா ரூவா நீர் என் தேவனாம், என் தேவைகள் நீர் அறிவீர், என் தேவைகள் நீர் அறிவீர். நீர் எந்தன் மேய்ப்பரே. கரங்களை வைத்து சொல்வோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அவர் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை அறிந்திருக்கின்றார், நல்ல மெய்ப்பராய் இருக்கின்றார் என்று நன்றி இருந்ததோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருப்பதினால் அவருக்கு நாம் நன்றி பீடத்தை கட்டி இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். நாம் யாவருக்கும் தெரிந்த நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மைகள் செய்திருக்கிறார், அவர் செய்த நன்மைகள் 1000 1000 1000 என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவருடைய தாசர்கள் சொல்லுகிறதை போல நாமும் இந்த வேளையிலே அவர் 1000க்கு மேலான நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மை நமக்கு தந்திருக்கின்ற ஜீவன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் அவர் தந்திருக்கின்ற ஜீவன், அவர் செய்திருக்கின்ற பெரிய நன்மை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால் நம்மை கைவிடாத தேவனாய் வழிநடத்தியிருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற பாடலை அவருடைய வாழ்க்கையில் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் ஜீவன் தந்து நம்மை அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மோடு இருப்பதினால் நாம் இன்று நிர்மூலமாகாமல் அவருடைய பாதபடியிலே நிற்கின்றோம். நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக சிலுவையிலே தன்னை முற்றிலுமாக தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலுமே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய்
நீதிமானாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு ஆமாண்டவரே அதிலே நாங்கள் சாட்சியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும் என்று சொல்லி இந்த கரங்களிலே இந்த வேளையிலே நம்ம அர்ப்பணிப்போம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு இருப்பதினால் இந்த நாளிலுமே நாம் அவருடைய படைப்பின் அதிசயங்களை காணும்படியாக அவரை துதித்து பாடுகின்ற முதடை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றி நிறுத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கரங்களுக்காக, கால்களுக்காக, செவிகளுக்காக, வாய்களுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய வாயிலிருந்து ஒரு தூஷண வார்த்தை வராதபடி அவர் பரிசுத்த ஆலயமாய் நம்மை படைத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். வாழ்வில் செய்திருக்கின்ற நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, நம்முடைய ஒளியின் மக்களாக அவர் தெரிந்தெடுத்து இந்த நாளிலே கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கின்றீர்கள் என்ற அவருடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே சாட்சியாய் அறிவிக்க அவருடைய பாதபடியிலே நிற்கின்ற பலனை தந்திருக்கின்றார். நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். அவர் நம்மை உரிமை சொத்தாக மீட்டெடுத்திருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கடவுளாக நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைமையிலும் நம்மை வழி நடத்தியிருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களிலே, ஆண்டவரே இதன் வாழ்வில் என்னுடைய இயலாத நேரங்களிலும், என்னுடைய இயலாத சூழலின் மத்தியிலும், மனிதர்கள் கைவிட்ட வேளையிலும், மருத்துவர்கள் கைவிட்ட சூழலிலும் நீர் என்னை காத்திருக்கின்றீர். உம் கரம் என்னை விலகாதிருந்ததற்காய் நன்றி என்று நாம் ஆண்டவரை துதிப்போம். யாவரும் எழுந்து நின்று இந்த பாடல் வேளையிலே ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு பெரிய காரியங்களை செய்கின்ற சர்வ ஞானியாக நம்மோடு இருக்கின்றார். இந்த உலகத்தின் அதிபதியிலும் உங்களில் இருக்கின்றவர் பெரியவர் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கரங்களிலே இந்த வேளையிலுமே நம்மை நாம் அர்ப்பணித்து, அவர் மலைகளை பெயர்க்கக்கூடிய அதிகாரம் உடையவர். நம்முடைய தடைகளை உடைப்பதற்கு அவர் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் அறிந்த விதமாக இந்த வேளையிலுமே நம்முடைய நோய்கள் நீங்குவதற்கு அவர் இரக்கம் மிகுந்தவராயிருக்கின்றார். மரித்தோரை உயிர்த்தெழ செய்கின்ற அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்வின் நோய்களையும் நீக்குகின்றதா இருக்கிறது என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்க வல்லதா இருக்கிறது என்று நாம் ஆண்டவரை சொந்தரிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஒருமுறை நாம் பாடுவோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய இயலாமையிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கரம் விலகாதிருந்ததற்காக ஆண்டவரே, நான் குடும்பமாக உம்முடைய பாதபடியிலே நிற்கிறேன் ஐயா, உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி ஐயா என்று சொல்லி இந்த வேளையிலும் அவர் உலகத்தின் பெரிய காரியங்களை செய்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நன்றியோடு
இந்த மாதத்தின் நிறைவு ஆராதனையிலும் அவரை நாம் குடும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கேட்கின்ற வேளையிலே விடுதலைக்கும்படியாக நம்ம மத்தியில் கடந்து வருகின்றவராக இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய பதவியோ, நம்முடைய பணமோ, நம்முடைய அதிகாரமோ நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த உலகிலே அவையெல்லாம் ஒரு நாள் வீணாக போகும் என்பதை நாம் அறிந்தவர்களாக, இவையெல்லாம் அவரால் உண்டு என்று நாம் அறிந்து இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் அவரை துதிப்பதும் அவருடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நன்றியோடு நாம் இந்த வெளியிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவன் நமக்காக ஏதாவது செய்வார். ஏதாயிலும் செய்கின்ற தேவன் நமக்கு உண்டு. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே செய்த தேவன், யாக்கோபின் வாழ்க்கையிலே செய்த தேவன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த வேளையிலே அவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்த வேளையிலே அவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். என்று நாம் அறிந்த விதமாக என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் அவர் என்னை மறந்ததுண்டா? அவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கின்றார். இந்த உள்ளங்கைகளிலே வரையப்பட்டவர்களாகிய நாம், அவருடைய கரங்களிலே பாதுகாக்கப்பட்டவர்களாகிய நாம், அவர் மறவாத தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலுமே என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க
கரங்களை உயர்த்தி நாம் போற்றுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் பெரிது. ஒரு பெரிய காரியங்களை நாம் செய்கின்றவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் விதமாய் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி இருக்கிறார் என்று நன்றியோடு ஆண்டவரை சுத்தரிப்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை தந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, ஆராதனை வேளையிலும் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வந்து குடும்பமாக நாங்கள் உடைய பாதபடியிலே நிற்கும்படியாக நீர் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற பலனுக்காக எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர், எங்களுடைய பாரங்களை எல்லாம் சிலுவையிலே ஏற்று எங்களை விடுவித்தவர், எங்களை சமாதானத்தினால் வழி நடத்துகிறவர், எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நன்மைகளை செய்தவர். நன்றியோடு இந்த வேளையிலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, இந்த கிருபையின் கரமைகளை விட்டு விலகாதிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாக இந்த புதிய வருடத்திலும் இந்த 4 மாதங்களை நாங்கள் கடந்து வந்து இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே நிற்கும்படியாக நம்முடைய வல்லமையின் கரமைகளை வழி நடத்துவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஒரு நிமிடம் எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறிடுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நன்மையின் காரணராய் நம்மோடு இருந்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்வின் தடைகளை அவர் உடைத்திருக்கிறார், நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நாம் நன்றி இருந்ததைத்தோடு இந்த வேளையிலுமே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு உடன் இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய மனதின் பாரங்களை நம்முடைய பாதபடியிலே இறக்கி வைப்போம். ஆண்டவர் விடுதலையின் கடவுளாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றவர்காய் நன்றி சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த வேளையிலுமே நன்றி இருந்ததைத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சாமி, எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்தவர், எங்களை கைவிடாத பாதுகாத்து வழி நடத்துகின்ற தேவன், எங்களுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றிலும் உடைய வல்லமையின் கரம் வழி நடத்துவதற்காய் நன்றி சுவாமி. வேளையிலும் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உடைய பாதபடியில் நிற்கின்றார்களோ வாழ்வின் விடுதலையை நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபைக்காய், திருமண்டத்திற்காய், தேசத்திற்காய், திருச்சபைகளின் அனைத்து வழிநடத்தலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பெரிய காரியங்களை செய்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். அவரை ஸ்தோத்தரிப்போம். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி இப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்ந்திருக்கிறதற்கும் தகுதியாகும்படிக்கு நான் அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:10-11. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவுடக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 103 20-22 வரை. உன்னதமானவர் மறைவில் தங்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என்று நினைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடநோயை கண்டித்தும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் சட்டையின் கீழே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே உன்னை
அடைக்கலம் கூறுவாய். அவரின் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் உண்டாகும் சங்காரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும் இருளில் நாடும் நோய்க்கும் மதியானத்தில் நடக்கும் சங்காரத்துக்கும் அவர் பயப்படாது இருப்பார். சங்கீதம் 91:1-6. கர்த்தாவே, யார் உன்னோட கூடாரத்தில் தங்குவார்? யார் உன்னோட பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? உத்தமனாய் நடந்து நீதியாக நடப்பி மனதார சத்தியத்தை பேசினோம் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதங்களை நான் அறிகிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:6-8. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவனை ரட்சிப்பேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். சிக்ஸர் அடித்தாலும் கிடைக்காத இன்பம் சின்னை விட்டு வெளியே வந்த என்னுள் வந்தது. இயேசுவின் பிளட்டால் கழுவிய போது என் உள்ளமே ஃப்ளட்லாய் போல் ஒளியானது. சிக்ஸர் அடித்தாலும் கிடைக்காத இன்பம் சின்னை விட்டு வெளியே வந்த என்னுள் வந்தது. இயேசுவின் பிளட்டால் கழுவிய போது என் உள்ளமே ஃப்ளட்லாய் போல் ஒளியானது. நம்மையும் மீட்கவே வந்தவர், நம் பாவம் போக்கவே மரித்தவர், நம்மையில் பிள்ளையால் மாற்றினார். நம்மாடி பாடி மகிழுவோம் மீட்பரே
இயேசுவே மீட்பரே இயேசுவே. சிக்ஸர் அடித்தாலும் கிடைக்காத இன்பம் சின்னை விட்டு வெளியே வந்த என்னுள் வந்தது. இயேசுவின் பிளட்டால் கழுவிய போது என் உள்ளமே ஃப்ளட்லை போல் ஒளியானது. சிக்ஸ் அடித்தாலும் கிடைக்காத இன்பம் சின்னை விட்டு வெளியே வந்த என்னுள் வந்தது. இயேசுவின் பிளட்டால் கழுவிய போது என் உள்ளமே ஃப்ளட்லை போல் ஒளியானது ஒளியானது. ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, இரக்கம் இருந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காய் நாங்கள் உடைய பாதப்படியில் வருகிறோம். இந்த ஊழியங்களை பொறுப்படுத்தி செய்கின்ற பொறுப்பாளர்களுக்காக இன்றைய நாளிலும் அன்பு பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையினால் விதைக்கப்படவும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும்படியாக ஆவியானவர் வழிநடத்தி செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வியிலும் பாதுகாவலிலும் உம்முடைய கிருபையின் கரம் சுகத்திலும் பலத்திலும் நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். அன்பு பெற்றோர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த திருச்சபையானது இந்த ஊழியங்களின் வழியாக, இந்த பிள்ளைகளின் வழியாக எதிர்காலத்திலே உம்முடைய சாட்சியை பறைசாற்ற கர்த்தர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். யாத்திராகமும் 33 12 முதல் 16 வரை. யாத்திராகமும் 33வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரை. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னொருவரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களுக்கும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்படம் வாசித்து உண்டாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுத்திராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மகதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யூஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான்.
கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி வேத வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 121. யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் வரத்தையும் நிறைக்கும் காப்பார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று தங்கள் நம்பியிருந்தோம். இவைகளை சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரை காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கியும், வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் ஆயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாகும். நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற வார காணிக்கை வரும். தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நிறைவிலே ஆராதனை நிறைவில் தேநீர் வைக்க முன்பு பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற மாதம் 1/5/2026 வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் என்பதனால் காலை 6 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக, அது வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 1/5 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நமது ஆலயத்தில் நடைபெறும். 3/5/2026 மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள் 2026 வருகின்ற திங்கட்கிழமை 4/5/26 திங்கட்கிழமை முதல் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை வரை நமது ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி கொடுக்க உங்கள் அருகில் உள்ள இல்லங்களின் அருகில் உள்ள மற்ற சமய நண்பர் பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து வரும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு அவருடைய ஆலயம் வெகு தொலைவில் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், செல்வதற்கு இயலாமல் இருப்பார்கள். நீங்கள் அவர்களையும் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களிலே பங்கு பெற அழைத்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக 1ஆம் தேதி என்றாலே நமக்கு லீவு என்று, மே மாதம் வந்தாலே விடுமுறை என்று நாம் வெளியூர் திட்டமிட்டு செல்வதுண்டு. இந்த ஒரு வார காலம் நீங்கள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஊழிய தேவைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியங்களுக்கென்று கொடுத்து உதவி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாய் இதனுடைய பொறுப்பாளர்கள் திரு சாமுவேல் தவராஜ், திருமதி ஜபா சாமுவேல் ஆகியோரிடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உதவிகளையும் இதிலே பங்கு பெறுகின்ற அனைத்து செயல்களிலும் உங்களை இணைத்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் 1ஆம் தேதி முதல் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள் நடைபெறுகின்றது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் பங்கு பெறுகின்ற பிள்ளைகளையும் திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய இன்னும் நமக்கு ஆலய பணியாளர் இல்லாமல் இருப்பதினால் நீங்கள் எழுந்து செல்லுகின்ற வேளையிலே அங்கங்கே இருக்கின்ற லைட் ஃபேனுகளை தயவு செய்து ஆஃப் செய்து விட்டு செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய பணியாளர் யாரேனும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றாலும் நீங்கள் அவர்களை அழைத்து முன்மொழிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் சிபிஎஸ்இ பள்ளி, நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஒரு பகுதியிலே நாய்ஸ் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருமண்டலத்தினுடைய திருச்சபையின் உறுப்பினர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறப்பான கட்டண சலுகைகளை பேராயர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது சேர்க்கைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன.
நீங்கள் நம்முடைய திருமணத்தில் நடைபெறுகின்ற இந்த சிபிஎஸ்இ நாய்ஸ் பள்ளியிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயன்பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருமணத்தின் பதிவாளர் பதிவுத்துறை வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு, நம்முடைய திருமணத்தின் திருமணம், ஞானஸ்தானம் மற்றும் ஓலை கட்டணங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய கட்டண நடைமுறைகள் வருகின்ற நாட்களிலிருந்து அமலுக்கு இருக்கும் என்பதையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையின் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் வருகின்ற 28/4 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள். மிஸ்ஸஸ் தனமணி குணராஜ் அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 30/4 பிறந்த நாளை காணுகின்றவர்கள் மிஸ்டர் AM முத்துராமலிங்கம், மிஸ்ஸஸ் தேவிகா பிரியாவதி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்து அவர்களை இதுபோல பிறந்த ஆண்டுகளினால் ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 26/4 தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் ஜார்ஜ், மிஸ்ஸஸ் மார்கரெட் ஜார்ஜ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரம் அருமையான பிறந்த நாள், திருமண நாள் கண்டிருக்கிற பிள்ளைகளோடு என்றும் விலகாததாயிருந்து இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்லும்படியாக ஒரு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் கிருபையாய் நீர் தந்திருக்கிறீர். நன்றி இருந்ததோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய மாறாத பிரசன்னமும் உம்முடைய வல்லமுள்ள வழிநடத்தலும் அவர்களோடு இருந்து இது போல பல பிறந்த ஆண்டுகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தையின்படியாய் அவர்கள் ஆசீர்வதித்து உம்முடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விதமாகவே வாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். Shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கடவுள் தாமே பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்றவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 183 கிருபை புரிந்தனையாள் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 183. கிருபை
செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் நன்றி இருதயத்தோடு நாங்கள் உம்முடைய கரங்களிலே பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கு என்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ நீர் அருள் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அருமையான சகோதரர் கிறிஸ்துராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக அருமை சகோதரரை வாழ்த்தி வரவேன். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்து தியானிக்கிற உடைய அடியார் அத்தனை பேருடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ ஞானியும் சர்வ வல்லமையுள்ளவரும் எங்கும் நிறைவேந்தருமாயிருக்கிற தந்தை, மைந்தன், தூய் ஆவி என்னும் திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே திருமக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை அருமையான திருமக்களாகி உங்கள் முன்பதாக பகிர்ந்து கொள்ள கிடைத்த மாபெரும் பேற்றுக்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கின அருமையான நம்முடைய சபையின் ஆயரவர்களுக்கும் சபை சங்கத்தாருக்கும் அருமையான திருமக்கள் அத்தனை பேருக்கும் இதையும் கடிந்த நன்றிகளை மறுபடியும் ஒரு விஷயம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றமானது இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று தெரியுமா? உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ரிசன் லார்ட் த கோ டிராவலர் என்ற ஒரு அருமையான நன்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தி போகிற ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை ஒரு சிறு குழந்தை அருகாமையில் நடந்த ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு திருவிழாவை காண மிகவும் ஆவல் கொண்டது. அது போய் தன்னுடைய தந்தை இடத்துல, அப்பா பக்கத்தில் டவுனில் ஒரு நல்ல திருவிழா நடந்துகிட்ருக்கு, எப்படியாவது நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்டது. குழந்தையுடைய அந்த விண்ணப்பத்தை செவி சாய்த்து அவருடைய அப்பாவும் கண்டிப்பாக அவனை கூட்டி போகிற மகளேன்னு சொல்லி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அந்த திருவிழாவுக்கு போனார். பட்டணத்தை நெருங்க 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 ஒரே சத்தம், இறைச்சல். என்னடா இங்கே பெரிய பெரிய ஸ்பீக்கரில் நிறைய பாடல் போட்டு கொண்டிருந்தாங்க, பட்டாசுகள் வெடித்து கொண்டிருந்தது. அது ஒரு மாலை நேரமாக இருந்தபடினாலே நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே கூட்டம், மக்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு பெரிய கூட்டம் அங்கே நிரம்பி வழிந்தது. இவர் ஒரு வழியாக அந்த பட்டணத்துக்கு போனாங்க. எங்கே பார்த்தாலும் மின் விளக்குகளால் அது அப்படியே ஜொலித்து கொண்டிருந்தது. மின் விளக்குகள் அலங்காரம் கண்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த குழந்தையானது அதையெல்லாம் பார்த்து அப்படியே மெய்மறந்து போனது, ஆச்சரியப்பட்டு போனது. இறுதியில் அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. திடீரென இந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்த ஒருத்தர் ஒரு 1000 வாலா பட்டாசை வெடிக்க விட்டுட்டார். சத்தம் அதிகமாக வந்ததுனால இந்த குழந்தை வேகமாக காதை பொத்தி கொண்டது. உடனே அந்த கூட்டமெல்லாம் சிதறி ஓட ஆரம்பித்தது. அப்படி ஓடும்போது இந்த குழந்தை அந்த தந்தையுடைய கையை விட்டு விட்டது. இப்பொழுது குழந்தை ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம். கூட்டத்திலே இந்த குழந்தை கதற ஆரம்பித்தது, கூக்குரல் ஆரம்பித்தது. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, தயவு செய்து என்னை வந்து காப்பாத்துங்கப்பா.
இந்த பிள்ளையுடைய அழுகுரல் சத்தம் அங்கே ஒருவருக்கும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். கடைசியிலே இந்த தந்தையும் ஐயோ என் பிள்ளையை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி அவரும் தேட ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் இந்த தந்தைக்கு மாத்திரம் கேட்கிறது. எங்கோ இந்த கூட்டத்திலே என் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, எப்படியும் நான் குழந்தையை கண்டுபிடித்துவேன் சொல்லி மிகுந்த ஆர்வத்தோடு அவர் தேடுகிறார். மிகுந்த படபடப்போடு அவர் தேடுகிறார். இறுதியிலே குழந்தை ஒரு இடத்திலே கூட்டத்திலே சிக்கிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. ஓடி போய் அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறார். இப்பொழுது அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது போல தன் தந்தையுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொள்கிறது. இன்னும் அந்த கூட்டமானது அப்படியே தான் இருக்கிறது. பட்டாசு சத்தம் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இறைச்சல், அங்கே ஒளிப்பான்களில் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு இப்பொழுது எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பதற்றமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை. ஏனென்றால் என் தந்தை வந்துவிட்டார், என் தந்தை என்னை தூக்கி வைத்திருக்கிறார், நான் அவருடைய மடியிலே பாதுகாப்பாய், அவருடைய தோளிலே பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு வந்தபடினாலே இந்த குழந்தை இன்னும் அழகாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்று கைவிடப்பட்ட தருணங்களிலே, கண்ணீர் விடக்கூடிய தருணங்களிலே, அல்லது நொந்து ஒரு மாதிரி சிக்கலில் இருக்கிற தருணங்களிலே, நெருக்கத்திலே இல்லையா, கஷ்டத்திலே, இடுக்கணிலே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்ன தெரியுமா? உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நான் உங்களோடு கூட உடன் பயணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், உங்களை தேடி நான் வருகிறேன் என்ற 3 முக்கியமான தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 3 தலைப்புகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்கிற அந்த மைய கருத்தின் அடிப்படையில் 3 முக்கியமான தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுமா? God is with you, God is for you, God is behind you. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், கடவுள் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கடவுள் உங்களை தேடி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வாசிக்க கேட்ட 3 திருமறை பாடங்களிலும் 3 மனிதர்கள் அல்லது 4 பேர் இங்கே இடம்பெற்றிருக்கிறாங்க. அவர்களோடு கடவுள் எவ்வாறு பயணித்தார், அவருடைய நெருக்கத்திலே, அவருடைய இடுக்கத்திலே, அவருடைய கண்ணீரிலே, அவருடைய சஞ்சலத்திலே ஆண்டவர் அவர்களை எவ்வாறு தேற்றினார், எவ்வாறு அவர்களோடு அவர்களை அரவணைத்தார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறது. 33ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் வாசி கேட்டோம். ஒரு சிறிய பின்னணி நான் சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் மோசே சந்தித்த சங்கடம் அல்லது மோசே எதிர்கொண்ட ஒரு நெருக்கடியான நிலைமை ஏன் அவருக்கு அப்படி வந்தது என்பதை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிங்க. இதுக்கு முந்தின 32ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையிலிருந்து மோசே அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். எப்படி 2 கைகளும் 2 கற்பலகையோடு கூட ஆண்டவர் அவரிடத்திலே முகமுகமாய் பேசி ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகளை கையில் ஏந்தினவராக அவர் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தா கீழே ஒரே சத்தம், ஒரே கூக்குரல், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஒரே ஓலம் அங்கே கேட்கிறது இவருடைய காதிலே. என்ன நடக்கிறது? இஸ்ரேல் மக்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொன் கன்றுக்குட்டியை ஒன்றை உருவாக்கி அதன் முன்னாலே ஆட்டம் பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு குடி போதை வந்தவன் எவ்வாறு ஆடுவானோ அதுபோல இந்த மக்களிலே சிலர் அல்லது பலர் இந்த பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை இம்மட்டும் அழைத்து வந்தது, எங்களை விடுவித்தது, எங்களை இனிமேல் இதுதான் நடத்தப் போகிறது என்று சொல்லி அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இவர்கள் கீழே இறங்கி வருகிறார். இன்னும் வெளிப்படையாக பார்க்கிறார். எல்லா ஆண்களும் பெண்களும் ஆடி பாடி கும்மாளம் விடுகிறார்கள். இவருக்கு பெரிய வேதனை, மனவேதனை, மிகப்பெரிய விரக்தியின் விளிம்பிக்கே போகிறார். கையில் இருக்கிற 2 பலகைகளையும் ஓங்கி தூர எரிந்து விடுகிறார். அது சுக்கு நூறாகி போகிறது. கீழே இறங்கி வந்து ஆரோனிடத்தில் கேட்கிறார், என்ன நடக்கிறது? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் ஆரோனே, உன் கையிலே ஒப்புவித்து போனோனே, என்ன இந்த மக்கள் இப்படி செய்கிறார்களே? கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வழிபடுகிறார்களே, அதன் முன்னால் ஆடுகிறார்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் இந்த மோசேக்கு என்ன ஆனது என்று தெரியல. இனிமேல் நம்மை நடத்துவதற்கு எவர் வருவார்? நாம் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குவோம், நமக்கென்று ஒரு தேவனை உருவாக்குவோம் என்று சொல்லி என்னிடத்தில் மன்றாடினார்கள்.
என்னை போட்டு நிர்பந்தித்தார்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே எல்லா இடத்திலும் பொன்னாபரணங்களை வாங்கி அதை தீயிலே போட்டோம், இந்த கன்றுக்குட்டியாய் வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். மிகுந்த மனம் விசனப்பட்டு அப்படியே அங்கேயே குப்பர விழுந்து விடுகிறார். ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், ஆண்டவரே இன்னும் ஒரு விசை எனக்காக இந்த ஜனங்களை மன்னித்து விடும் ஐயா. ஆண்டவர் கடும் கோபம் கொண்ட இடத்துல பேசுகிறார், நிச்சயமாய் நான் இவர்களை மன்னிக்கப் போவதில்லை. இல்லை ஆண்டவரே, நீர் இவர்களை மன்னித்து திரும்பவும் நீர் வாக்களித்த தேசத்துக்கு கொண்டு போய்விட்டால் என்னுடைய பேரையும் நீர் எழுதியிருக்கிற ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுவிடும் என்று சொல்கிறார். இதெல்லாம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. திரும்பவும் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நிச்சயமாய் நான் உங்களை தண்டிக்கவே செய்வேன், உன்னை நான் பாதுகாப்பேன், என் கண்களில் உனக்கு கிருபை இருக்கிறது, உன்னை கொண்டு தொடர்ந்து நான் மீதி உள்ள ஜனங்கள் நடத்துவேன். ஆனால் எவரெல்லாம் இப்படிப்பட்ட அவலட்சணமான காரியங்களை செய்தார்களோ அவளை தண்டிக்கவே செய்வேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து 33ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். அங்குதான் நாம் இதை பார்க்கிறோம். மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்வார். நீங்கள் 33:2 வாசிங்கன்னா, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய பதில். நான் வரப்போவதில்லை, ஆனால் நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அந்த தூதன் போய் உங்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார், ஏத்தியனையும் எமோரியனையும் எபூசியனையும் எல்லாரையும் துரத்தி விடுவார். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்து வரும்போது 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இதில் பார்க்கும்போது மறுபடியும் மன்றாட்டு செய்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை எனக்காக வாசிங்கள். 15ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் வராமல் நீர் உம்முடைய தூதரையோ உம்முடைய வாக்குத்தத்தங்களையோ எங்களுக்கு அளித்தால் அது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சாமி. உம்முடைய சமூகம் எங்களோடு வராதே போனால் நீர் எங்களை இந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதீ, எங்களை இந்த இடத்திலேயே நிர்மூலமாக்கிவிடும் என்பதை போன்ற ஒரு விண்ணப்பத்தை இங்கே அந்த மோசே என்கிற அருமையான ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன் வைக்கிறார். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிக்க வேண்டும். திறப்பின் வாசல் நின்று ஒரு மனிதன் தன்னுடைய ஜனங்களுக்காக இறை ஜனங்களுக்காக மன்றாட்டு செய்கிறார். அப்பொழுது தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார், நிச்சயமாய் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு உன் இஷ்டப்படி நான் செய்வேன் என்பதை போல தான் அடுத்தடுத்த வசனங்கள்லாம் இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். அது எப்படி அந்த தேசத்தை போய் அடைய வேண்டும் என்ற அந்த பயண திட்டத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கொடுத்து விட்டாலும் உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஆனாலும் மோசே சொல்வது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாது போனால், என்னோடு இல்லாது போனால் நீர் இந்த பயணத்தை எங்களுக்கு அனுமதிக்காதேயும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம், இல்லையா, நல்ல குடும்பம் இருக்கலாம், நல்ல வீடு வாசல் இருக்கலாம், நல்ல ஊழியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இல்லாது போனால் இவை எல்லாமே எம்டி, வீணானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சில நேரங்களில் வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கிடைக்கும் போது அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், இல்லையா? எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி போய் அருகாமையில் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கிறவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது. பொன் முட்டையிடும் வாத்து வேண்டுமா, இல்லை பொன் முட்டை தான் வேண்டுமா? எனக்கு வெறும் பொன் முட்டை போதும், வாத்து வேண்டாம் என்று நாம் சொல்லுவோமா? வாக்குத்தத்த வசனங்களும் அப்படித்தான். இங்கேயும் கூட திட்டமும் தெளிவுமா சொல்கிறார், நீர் தூதனை அனுப்பினாலும் சரி, நீர் வாக்களித்த அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லாவிட்டால் நீர் எங்களுக்கு ஏதாவது செய்தாலும் சரி, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாமற் போனால் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதைத்தான் முதல் தலைப்பாக பார்க்கிறோம், காட் இஸ் வித் யூ. கடவுள், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் நிமித்தமாக இந்த ஜனங்கள் எல்லாரையும் மன்னித்து நான் வாக்களித்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே உங்களை எல்லாரும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். காட்ஸ் பிரசன்ட் இஸ் மோர் வேல்யூபிள் தென் காட்ஸ் ப்ராமிசஸ் என்று சொல்கிறாங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை விட கடவுளுடைய பிரசன்னம் தான் மிகவும் வலிமையானது, அவசியமானது, மேன்மையானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது, இல்லையா? இஸ்ரேலுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, திட்டம் இருந்தது, இல்லையா? ப்ரொடெக்ஷன் இருந்தது, பிளான், ப்ராமிஸ், ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருந்தது. ஆனால் மோசே எதிர்பார்த்தது பிரசன்ஸ். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும்.
ஒரு நல்ல வேலை இல்லையா, நல்ல வருமானம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்பதை விட, நான் நிம்மதியாக இருக்கிறேன், சொகுசாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் விட, என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறாரா, என்னோடு இருக்கிறாரா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா. இயேசுவே வீட்டின் தலைவர் என்கிற போர்டை நம்ம இடத்துல பார்த்துருப்போம். நிஜமாகவே நம்முடைய வீட்டின் தலைவராய் இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் இந்த இடத்துல சிந்திக்க உங்களை அன்போடு நான் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த தலைப்புக்குள் நான் கடந்து போகிறேன். அடுத்த பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். காட் இஸ் ஃபார் யூ என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். கடவுள் நமக்காக செயல்படுகிறார். நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்காக செயல்படுகிறார் என்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பகுதிக்கும் ஒரு சின்ன பின்னணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முந்தின 17ஆம் அதிகாரத்திலே ஏதேன்ஸ் என்கிற பட்டணத்திலிருந்து இப்பொழுது கொரிந்து என்கிற பட்டணத்துக்கு பவுலடிகளார் ஊழியத்தின் நிமித்தமாக வருகிறார். ஏதேன்ஸ் என்கிற பட்டணத்திலே மிகப்பெரிய மனச்சோர்வுக்குள்ளாகிறார். ஏனென்றால் அங்கே நீங்கள் 18ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 32ஆம் வசனத்தில் பாருங்களேன், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். ஸோ ஏதேன்ஸ் என்கிற ஒரு அழகான பட்டணத்தில் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை மிகுந்த பாரத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த கனி எதுவுமே இங்கே இல்லை. அவரை இகழுகிறாங்க, அவருடைய பேச்சை அப்படியே நிராகரிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இந்த வாயாடி, இதுக்கு முன்னால் பார்க்கலாம், இந்த வாயாடி என்ன பேசுகிறான், இவன் என்ன பெரிய மாதிரி ஞானி மாதிரி பேசுகிறான்னு சொல்லி அவரை இகழுகிறார்கள். இந்த மாதிரி இகழ்ச்சியை சந்திக்கும் போது அவருக்குள்ளாய் ஒரு விதமான சோர்வு உண்டாகிறது. விரக்தி, சோர்வு, ஊக்கமின்மை, எதிர்ப்பு, நெருக்கடி, இது அத்தனையும் சந்தித்து இப்பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்திலே அங்கே யூதர்கள், ஆண்டவருடைய அந்த சந்ததி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த யூதர்களிடத்திலே போய் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். யூதர்கள் இவனை பழிக்கிறார்கள், இவனை அடிக்க முயற்சிக்கிறார்கள். நீங்கள் 5ஆம் வசனத்திலே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மக்கதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். யூதர் மத்தியிலே மறுபடியும் வைராக்கியமாக, இயேசுதான் கிறிஸ்து, நீங்கள் யாரை எதிர்பார்த்தீங்களோ அந்த மேசியா தான் இங்கு வந்திருந்தார், அவர் தான் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு உலகம் எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார், சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார், அவரை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்லும்போது இவனை பழித்து இவனை அடிக்கிறார். மறுபடியும் அவனுக்குள்ளாய் மனச்சோர்வு. பேசாமல் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா? ஏனென்றால் தமஸ்குக்கு போகிற அந்த பாதையிலே தான் ஆண்டவனை சந்திக்கிறார். பவுலே, சவுலே, சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவர் சந்திக்கும் போது கடைசியிலே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கடவுள் ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தீவிரமாக ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நிறைய நகரங்களிலே அவர் மனமடிவுக்குள்ளாகும்படி, சோர்ந்து போகும்படி அவருடைய பிரசங்கத்தை எவரும் கவனிக்கிறதில்லை. அப்படியே கவனித்தாலும் அவரை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. எவரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவையும் நிராகரிக்கிறாங்க, பவுலையும் நிராகரிக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் நான் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே இருக்க வேண்டுமா இல்லையா, எனக்கு ஒன்றும் புரியலை, ஒரு கனிகளை என்னாலே பார்க்க முடியவில்லை என்று சொல்லும்போது தான் அங்கே நாம் ஒரு அருமையான வசனத்தை பார்க்கிறோம். 9ஆம் வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். காட் இஸ் ஃபார் யூ. கடவுள் நம்மோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். பவுல் அடிகளாருக்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, ஒரு பூஸ்டாக, அவனை ஊக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருந்தது. ஏனென்றால் அவன் நிராகரிக்கப்பட்டவனாய், மனமடிவுக்குள்ளானவனாய், சோர்ந்து போனவனாய், இனிமேல் நான் இந்த ஊழியத்தை விட்டுவிட வேண்டும், நான் ஏன் இந்த ஊழியத்தை இவ்வளவு தீவிரமாய் செய்ய வேண்டும், பேசாமல் இருந்து விடலாமே என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் அவனுடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. நீ நினைக்கிற மாதிரி இங்கே எல்லாரும் எதிர்ப்பாளர்கள் அல்ல. என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி, என்னுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெறும்படி நிறைய பேரை நான் வைத்திருக்கிறேன். எப்படி எலியா ஒரு முறை சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறினான் அல்லவா, ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லும்போது சொன்னார், எலியாவே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா.
அதே போலதான் இங்கே நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார். இங்கே பவுலுடைய மனச்சோர்வு, அவருடைய புறக்கணிப்பு, அவருடைய பின்வாங்கி போகும் சூழல் எல்லாமே அப்படியே நின்று போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் யூ, நான் உனக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீ அறியாத விதத்திலே, நீ உணராத விதத்திலே உனக்காக நிறைய காரியங்களை உனக்கு பின்னால் இருந்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ தைரியமாய் பேசு, மௌனமாய் இராதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ திடமாய் இரு என்று சொல்லி அவர் சொல்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகள், நம்முடைய வாழ்நாள் கூட இது போன்ற சங்கடங்களை நான் சந்திக்கும் போது இதே வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் நம்ம சொல்கிறார். நம்முடைய எதிர்ப்புகளிலே, நம்முடைய தாமதங்களிலே, இல்லையா நம்முடைய தனிமையின் பாதைகளிலே நாம் நடக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, திடமனதாக இருங்கள், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். அருமையான ஒரு சங்கீதத்தை வாசித்தோம் அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளோ அருமையான ஒரு சங்கீதம், ஒரு அனுபவம், தாவீதுடைய அனுபவம் என்று கூட நான் சொல்லலாம். நமக்கு ஒத்தாசை அருளுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை இங்கே பவுலுக்கு அனுப்பினது போல உங்களுக்கும் எனக்கும் அனுப்புவதற்கு அந்த ஆண்டவர் சித்தமுடன் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உடன் பயணிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ற தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஒரு வழக்காடு மன்றத்திலே அல்லது ஒரு நீதிமன்றத்திலே தன்னுடைய வாதங்களுக்காக தன்னுடைய பிரச்சனைகளை வாதிக்கிற ஒரு வக்கீலை வைத்துக் கொள்வார்கள். அதுபோல தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் எதுவும் பேச வேண்டியதில்லை, நாம் எதுவும் போராட வேண்டியதில்லை, நமக்காக ஒருவர் போராடுகிறார், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. எஸ், நாம் ஜெபிக்க தெரியாத போது அல்லது ஜெபிக்க முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கும் போது, விரக்தின் விளிம்பில் இருக்கும்போது, பெரிய ஐயோ நான் என்ன செய்வது, இனிமேல் இப்படியே இருந்தால் வாழ்வதில் அர்த்தமில்லையே என்றெல்லாம் நினைக்கும் போது நாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுலிடத்தில் அப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர் மிகுந்த வேகத்தோடு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். மக்கதேனியா முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். ஆங்காங்கே நிறைய கனிகள் கிடைக்கிறது. ஆனால் கொரிந்துக்கு வருகிறார், ஏத்தேன்ஸுக்கு போகிறார். அங்கெல்லாம் பார்த்தா அவர் மனச்சோறுக்குள்ளாகிற நிலைமை. அப்பொழுதுதான் அவர் பின்வாங்கி, நீங்கள் ஒருவேளை அந்த கமெண்ட்ரிஸில் படிச்சிங்கன்னா தெரியும், அவர் ஏறக்குறைய ஊழியத்தை விட்டு பேசாமல் மறுபடியும் அந்த டென்ட் மேக்கிங் கூடார தொழிலுக்கு போய்விடலாமோ என்று நினைத்து கொண்டிருந்த போது தான் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாது, நீ மௌனமாயிராது, நீ பேசு, உனக்காக நான் நிறைய பேரை வைத்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி இந்த ஆசியா, மைனர் ஆசியா பிராந்தியம் முழுதும் ஆட்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். when God is for you, opposition becomes opportunity. கடவுள் நம் பட்சத்தில் இருக்கும்போது, கடவுள் நம்மோடு இருக்கும்போது எதிர்ப்புகள் எல்லாம் அல்லது தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் தோன்ற எல்லா காரியங்களையும் அவர் படிக்கற்களாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றுகிறார். நான் 3வது பகுதி கடந்து போகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம். God is after you என்று சொன்னேன். கடவுள் நம்மை தேடி வரும் ஆண்டவராக இருக்கிறார். லூக்கா 24:13 25 வரைக்கும் வாசி கேட்டோம். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. எருசலேமிலிருந்து எம்மாவை நோக்கி, எம்மாவு என்கிற அந்த ஊரை நோக்கி சென்ற 2 சீடர்களை குறித்ததான ஒரு அருமையான சம்பாஷணை அல்லது உரையாடல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா அந்த நற்செய்தியாளர் இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்ற எல்லா நற்செய்தியாளரும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷனை, ஒரு உரையாடலை வைக்கவே இல்லை. 24 அதிகாரம் இதோட இந்த லூக்கா நற்செய்தி நூலில் நிறைய பெறுகிறது. ஆனால் இவர் பெரிய அளவில் இந்த சம்பாஷணையை இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அது 13 தொடங்கி 35 தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இறுதி வரைக்கும். அதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய குழப்பமான சூழலிலே அவர் நம்மை நோக்கி வருகிறார். இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த எம்மாவுக்கு போன 2 சீடர்களோடு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிறது கிட்டத்தட்ட 7 அல்லது 8 மைல் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு 12-13 கிலோமீட்டர் இருந்திருக்கும். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷனை மறந்துடுவோம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இவர்கள் பாத யாத்திரையாக அல்லது நடை பயணமாக போய் கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக இந்த 15 கிலோமீட்டர் நடந்து சென்றிருப்பாங்க.
அவர்களோடு கூட ஆண்டவரும் இணைந்து கொள்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். இந்த 2 சீடரும், ஒருத்தருடைய பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய பேர் கிளையப்பா என்று போடப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இன்னொரு சீடர். இந்த 2 சீடரும் ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக பயணித்த சீடர்கள் அல்ல, ஆனாலும் அவரோடு கூட எப்போதும் ஊழியத்தில் இருந்தவங்க தான். நம்ம எல்லாரும் நினைக்கிறபடி வெறும் 12 சீடர்கள் மாத்திரம்தான் அவருடைய சீடர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 120 பேருக்கும் அதிகமானோர் எப்பொழுதும் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாங்களாம். குறிப்பாக அவருடைய கலிலேயா ஊழியத்தில், அவருடைய யூதேயா ஊழியத்தில், எருசலேமுக்கு அவர் வரும்போதெல்லாம் இவர்கள் அவ்வப்போது நெருக்கமாக இடத்துல பயணித்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரில் தான் 2 பேர் தான் இவங்க, கிளையப்பா என்பவர், இன்னொரு சீடருடைய பெயர் இங்கே கொடுக்கப்படவில்லை. இந்த 2 பேரும் ஒரு பெரிய சம்பாஷணையோடு போகிறாங்க, பேசிக்கொண்டே போகிறாங்க. என்ன நடக்குது? கடந்த அந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரைக்கும் நடந்த சம்பவங்களை அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இடைப்படுகிறார். இங்கே தான் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை குறித்து சிந்திக்கிறோமோ, பேசுகிறோமோ, அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் இடைப்படுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? இந்த 2 சீடர்களுக்கும் பெரிய சந்தேகங்கள் இருந்தது. இவள் ஒரு விதமான பயந்தாங்கொழியாக இருந்தாங்க, குழப்பவாதிகளாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த 2 பேரும் பேசிக்கொண்டு போன விஷயம் அவருடைய சொந்த விஷயம் அல்ல. அவர்கள் கடந்த 1 வாரமாக நடந்த சம்பவங்களை அவர்கள் பேசிக்கொண்டே போகிறாங்க. இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் காட்சி தருகிறார். தேடுதலுக்கு கடவுள் தென்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ, யாரெல்லாம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ, அவர்கள் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கர்த்தர் சமமாக இருக்கிறார். இவர்கள் இருவரும் அப்படிப்பட்ட ஒரு தேடுதலோடு சம்பாஷணை பண்ணி போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்தில் இணைந்து கொள்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே பாருங்களேன், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த என்று போடப்பட்டிருக்கு 16ஆம் வசனத்தில். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நான் கட் ஷார்ட் பண்ணி வேகமாக முடிக்கிறேன். இந்த சம்பாஷணை நீண்டு நெடுந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர்களோடு கூட நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். மந்த இருதயம் இல்லையா இடத்துல காணப்படுகிறது. அவளை பார்த்து கடிந்து கொள்கிறார் இல்லையா. விசுவாசிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்னு சொல்லி 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இதுக்கப்புறமா தான் அந்த கிளைமாக்ஸ் வருகிறது. இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது இங்கே போடப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது நாமும் கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் எழும்பும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழி தவறும் போது, ஆவிக்குரிய வறட்சி ஏற்படும் போது, நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, ஆவிக்குரிய வறட்சி. எப்பொழுதெல்லாம் சரியாய் கடவுளத்தில் நெருங்கி வரவில்லையோ, இல்லை அவருடைய வசனத்தை சரியாய் தியானிக்கவில்லையோ, அவரிடத்துல ஜெப உறவு இல்லையோ, அப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய வறட்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வறட்சி ஏற்படும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி நெருங்கி வருகிறார். நம்மை நோக்கி, ஐயோ நான் மிகுந்த வறட்சியில் இருக்கிறேன், வழி தவறி இருக்கிறேன், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, ஆண்டவர் எங்கே போனார் என்று நாம் சொல்லும்போது, அப்படி யோசிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். சோர்வின் பாதையில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு நம்மை கைவிடுகிறதில்லை. 99 ஆடுகளை அவர் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி வந்ததை போல இன்றைக்கும் கூட காணாமல் போயிருக்கிற ஆடுகளை எல்லாம் ஆண்டவர் தேடிக்கொண்டு தான் வருகிறான். அப்படித்தான் இந்த கிளையப்பாவையும் அவரோடு கூட பயணித்த இன்னொரு சீடரையும் தேடி வந்து அவரோடு கூட பேசுகிறார். இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக அவர் உரையாட்டுகிறார். அதுதான் நான் இங்கே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை தேடி வரும். God is behind you. நாம் அறியாத வகையிலே, நாம் உணராத வகையிலே நமக்கு பின்னால் இருந்து அவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இந்த அருமையான பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். கடவுள் நம்மை தேடி வருகிறார். இந்த 3 காரியங்களை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருப்போம். ஏனென்றால் உடன் பயணிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்றுதான் தலைப்போம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் உடன் பயணிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை தேடி வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பயணிக்கிறார். இந்த 3 திருமறை பாடங்களும் அதை திரும்ப 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 நமக்கு நினைவூட்டுகிறது. ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் இந்த நாளிலே இந்த தலைப்பின் அடிப்படையிலே இந்த கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக அல்லது நினைவூட்டும்படியாக ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். God is with you, God is for you, God is behind you. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தனிமையாய் அழுகின்றாயோ,
அழைத்தவர் நான் அல்லவோ. கலங்கிடாதே மகனே, உந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, இன்று வரை உந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ. இன்று வரை எந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ. வென்று வந்தவை எல்லாம் என்னாலே என்று உணர்வாய். பின் வாழ்வை திரும்பி பார்த்தால் என் அன்பை நன்கு அறிவாய். பின் வாழ்வை திரும்பி பார்த்தால் என் அன்பை நன்கு அறிவாய். கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, எவைகள் உன் தேவை என்று என் ஞானம் அறிந்திடாதோ. எவைகள் உன் தேவை என்று என் ஞானம் அறிந்திடாதோ. உந்தன் ஏக்குங்கள் அறிவேன், தேவை உணர்ந்து நான் தருவேன். தேவையில்லாததை உன்னின்று அகற்றும் போது, தேவையில்லாததை உன்னின்று அகற்றும் போது. கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. எங்களை தோளிலே சுமக்கிற அன்பின் ஆண்டவரே, நெஞ்சிலே அணைக்கிற எங்கள் அன்பு தந்தையே, நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்போது எங்களோடு கூட இருக்கிறீர் சாமி. நீர் எப்போது எங்களுக்காக செயல்படுகிறீர். நீர் எப்போது எங்களை தேடி வருகிறீர். ஆமாண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட தான் உடன் பயணிக்கிறீர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் சாமி. நீர் வாக்கு மாறாதவர். நாங்கள் அதை முழு நிச்சயமாய் நம்புகிறோம், முழு நிச்சயமாய் நம்புகிறோம். எங்களோடு கூட தான் இருக்கிறீர். இந்த மோசையை போல் ஆண்டவரே, நாங்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிற போது நீர் எங்களுடைய ஆறுதலாக இருக்கிறீர். நீர் எங்களை தேற்றுகிறீர். உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறீர் சாமி. மோசையுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் அந்த மக்களை காப்பாற்றினதை போல எங்களையும் நீர் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறீர் சாமி. பவுலடிகளார் மனச்சோர்வு அடைந்து விரக்தியோடு வேதனையோடு இனி என்ன செய்வேன் என்று சொல்லி ஏங்கி தவித்த போது அவரையும் பார்த்து சொன்னீரேன், பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ தைரியமாய் பேசு, நீ என்னுடைய ஊழியத்தை செய், உனக்காக நான் நிறைய பேரை வைத்திருக்கிறேன்னு சொன்னீரே சாமி. நாங்களும் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட மனமடிவுக்குள்ளாகும் போது நம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தட்டும். அதே போல் ஆண்டவரே, மந்த இருதயமாய் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த சீடர்களுக்கு நீர் காட்சி அளித்தீரே சாமி. கடைசியில் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததே, அவருடைய மந்த இருதயம் காணக்கூடிய இருதயமாய் மாறினதே, மறைக்கப்பட்ட இருதயம் திறக்கப்பட்ட இருதயமாய் மாறினதே சாமி. எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட திறக்கப்பட்ட இருதயத்தை தருவீராக. நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடன் பயணிக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்போதும் இந்த செய்திகளை எங்களுக்கு நினைவூட்டும் சாமி. இந்த வாக்கு தத்தங்களை எப்போதும் எங்களுக்கு நினைவூட்டும். எங்களுக்கு நம்முடைய வாக்கு தத்தங்களை விட நம்முடைய பிரசன்னம் அவசியம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எப்போதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய சமூகம் எப்போதும் எங்களுக்கு பயணிக்க வேண்டும் சாம். எங்கள் வீட்டில், எங்கள் பணியிடத்தில், நாங்கள் போகிற வருகிற எல்லா இடத்திலும் நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும் சாம். உதவி செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுக்லன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக
அவருடைய ஊழியங்களுக்காக ஊழியத்திலே ஆண்டவருடைய அருட்பொழிவை ஏற்ற வேளையிலே பெற்று கர்த்தர் அவர்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படியாக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 8 தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம்.
அன்பின் ஆண்டவரே, இரக்கமிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு இந்த திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாக எங்களோடு பயணிக்கின்ற கடவுள் இவ்விதமாக உயிர்த்தெழுந்த உங்களுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றவர்களாய் இந்த நாளிலும் உங்களுடைய கரங்களிலே காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிற சந்தா காணிக்கைகள், பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். அவைகள் உம்முடைய அரசு பரவும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். யாவரும் முறையே ஆண்டவருடைய சமூகத்திலே 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானியா ஜபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உதாவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உம்முடைய திருமுன்பதாக நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லா ஆகாரத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை 264 நல்மீட்பர் இயேசு நாமமே என் காது கின்பமாம் என்ற பாமாலையை நாம் யாவரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பாமாலை எண் 264. Amen.
சாரி யாரோ அன்பின் ஆண்டவரே, எங்களோடு உடன் இருக்கின்றவரே, எங்களுக்காக செயல்படுகின்றவரே, எங்களோடு இணைந்து பயணிக்கின்றவரே, அவ்விதமாய் உம்முடைய கிருபைகள் எங்களோடு உடன் இருந்ததினால் இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பாதபடியில் நின்று நன்றி செலுத்த கிருபை தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து புதிய மாதத்தை உம்முடைய நன்மையிலும் அடைக்கலத்திலும் ஆசீர்வாதத்திலும் உம்முடைய கிருபையிலும் உம்முடைய மகிழ்ச்சியிலும் பலனிலும் பெருக கர்த்தர் எங்களை உம்முடைய ஆவியானவரால் ஆண்டு வழிநடத்த தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.